நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. இப்ப சூர்யா அண்ணானா அவங்களுக்கு படிப்பு இல்ல, நம்ம ஆல்ரெடி பெரிய படிப்பு படிச்சிட்டோம், இல்ல நல்ல நடிப்பு திறமையை காமிச்சிட்டோம். கடவுளும் கலைத்தாயும் மக்களும் கண்டிப்பா எனக்கு அடுத்த லெவல் கொண்டு போவாங்க. சுர்ஜித் பிரதர் வந்து பாத்தீங்கன்னா சார்ந்தவர் தான். அவங்க குடும்பம் அவங்க சர்க்கிள்ல கல்யாணம் பண்ணா பிரச்சனை இல்லாம இருக்கும். தன்னைத்தானே வாட்டர்மெலன் ஸ்டார் என்று அழைத்துக் கொண்டு ரீல்ஸ் என்கிற பெயரில் கோமாளித்தனம் செய்து கொண்டிருப்பவர் மதுரையை சேர்ந்த பிசியோதெரபிஸ்ட் திவாகர். கர்ணன் திரைப்படத்தில் சிவாஜியின் கதாபாத்திரம், 3 படத்தில் தனுஷ் கதாபாத்திரம் என அதே போல நடிக்கிறேன் என கூறி அவர் உடைத்த பர்னிச்சர்கள் ஏராளம். இதனை பார்த்து கடுப்பான பலரும் திவாகரை இணையத்தில் திட்டி தீர்த்து வருகின்றனர். இந்த நிலையில் ஷகிலா திவாகரின் மீது சென்னை வேப்பேரியில் உள்ள காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் புகார் ஒன்றை அளித்துள்ளார். அந்த புகாரில் கடந்த மாதம் 27ஆம் தேதியன்று தனியார் யூடியூப் சேனல் ஒன்றிற்கு பேட்டியளித்த திவாகர், அண்மையில் நெல்லையில் கவின் என்ற ஐடி ஊழியர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் கொலை செய்த சுர்ஜித் என்ற இளைஞர் தனது சமூகத்தை சேர்ந்தவர் என கூறி ஆணவ கொலைக்கு ஆதரவாக பேசியதாக தெரிவித்துள்ளார். சுர்ஜித் பிரதர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சார்ந்தவர் தான். அவங்க குடும்பம் அவங்க சர்க்கிள்ல கல்யாணம் பண்ணா பிரச்சனை இல்லாம இருக்கும். அது மட்டுமில்லாமல் பிரபல யூடியூபர் ஜிபி முத்து குறித்து நெறியாளர் கேட்ட கேள்விக்கு ஜிபி முத்துவின் சாதியை இழிவுபடுத்தி அவரை பற்றி எல்லாம் தான் பேசி தனது தரத்தை குறைத்துக் கொள்ள விரும்பவில்லை என திவாகர் பேசியுள்ளதாகவும் புகாரில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சமூக நல்லிணத்தை கெடுக்கும் வகையில் பேட்டிகளில் பேசிக் கொண்டிருக்கும் திவாகர் மீது சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நடிகை ஷகீலா புகார் அளித்துள்ளார். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஷகீலான்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நான் வந்து இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் ஜேசி கிட்ட. என்னங்க கேட்குதுங்களா? கொடுத்துருக்கேன். எதை பற்றினா இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் அந்த டாக்டர் திவாகர்ன்றவர் பற்றி. அதாவது அவர் எவ்வளவோ பண்ணிகிட்ருக்காரு. எனக்கு அதெல்லாம் இல்லைங்க. அவர் வந்து அவரை தானாக புகழெல்லாம் சொல்லிக்கிறார். எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நடுவில் இந்த ஜாதி பிரச்சனையை வந்து அவர் ரொம்ப பேசுகிறாரு. அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அண்ட் அது நல்லதில்லை. அந்த ஒரு இப்போ நடந்த ஒரு மர்டரில் கூட அவங்க வந்து எங்கள் ஜாதிக்காரங்கன்றதில் அதெல்லாம் தப்பு. உங்கள் ஜாதிக்காரங்களாக தான் கொலை பண்ணலான்னு நீங்களே தூண்டி விட்றீங்களான்ற மாதிரிலாம் எனக்கு தோணுது. நான் மட்டும் இல்லை, நிறைய யூடியூபர்ஸ் இதை பற்றி பேசணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. இதில் மிஸ்டர் அஹமத் மீரான் அவர் வந்து அந்தமானில் இருக்கிறதால அவரால் நேராக வந்து இங்கே கம்ப்ளைண்ட் பண்ண முடியலன்னு என் கூட டிஸ்கஸ் பண்ணார். அது மட்டும் இல்லாமல் யாராவது ஒருத்தங்க இதுக்கு சும்மா நம்ம மற்ற சேனல்ஸில் உட்காந்துக்கிட்டு இவர் இப்படி பண்ணுறார் அப்படி பண்ணுறார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறது இம்பார்ட்டண்ட் கிடையாதுங்க. அதுவும் வந்து வியூஸாக தான் போகுது. சேனல்ஸும் அதில் சம்பாதிச்சுன்னு தான் இருக்காங்க. அது இல்லை, யாராவது ஒருத்தங்க ஒரு ஸ்டெப் வைக்கணும். முன் வந்து ஆமாம் இவர் இப்படி பண்ணுறாரு, இவரை வந்து நீங்கள் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரிக்வெஸ்ட் வைக்கணும். இவரை வந்து அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுக்கணுன்றதுக்காக தான் நான் வந்தேன். இது ஏன்னா அப்படின்னா நம்ம சும்மா சொல்லிக்கிட்டே இருக்க அவர் வந்து இன்னும் பேசிக்கிட்டே தான் இருக்கார். இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours முன்னாடி வேறு எங்கேருந்தோ வீடியோ போடுறாரு. ஸோ இங்கே தான் சுற்றிட்டு இருக்காரு. இவருக்கு வந்து தக்க தண்டனை கிடைக்கணுன்றதுக்காக நான் வந்திருக்கேன் பேசுகிறதுக்கு. ஏன் மற்றவங்க இதை யாருமே இனிஷியேட் எடுத்துக்கலன்னா அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. மேபி நான் அவ்வளோ வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிறதால எனக்கு தோணுச்சு. பர்சனலாக எனக்கு ஹர்ட் ஆச்சு. ஜாதியை பற்றி யாருமே பேசக்கூடாது. அதனால நான் இந்த கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணியிருக்கேன். வேற என்ன? அவ்வளோதானுங்களா? இல்லை, இப்போ தானே அவர் அந்த மாதிரி பேசியிருக்காரு. இல்லைங்க, இப்போ இவர் எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த மீடியாவை இவர் தான் பெருசு பண்ணிட்டாங்க. இந்த மீடியாவில் தொடர்ச்சியாக இவர் ஜாதியை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. ஜாதியை பற்றி பேசக்கூடிய உரிமை அவருக்கு கிடையாது. அவங்க உயர்ந்த ஜாதி, நான் தாழ்ந்த ஜாதி, அந்த மாதிரி மாற்றி மாற்றி ஜாதிகளை வந்து ஒரு மாதிரி கீழ்த்தனமாக பேசுறது, ஒருத்தரோட ஜாதியை பற்றி ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணுறதே தப்பு. ஆமாம், ஜிபி முத்துவை பற்றிலாம் கூட பேசியிருக்காரு. நான் அவர் வந்து இன்னாரை பற்றி பேசினாருன்றது எனக்கு பிரச்சனை இல்லை. யாரை பற்றியுமே யாருமே பேசக்கூடாது. இன்னொரு வாட்டி யாராவது பேசுனீங்கன்னா கண்டிப்பாக என்ன மாதிரி ஆளுங்க யாராவது ஒருத்தங்க இந்த மாதிரி அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாதாங்க இதை வந்து ஸ்டாப் பண்ண முடியும்.
ஏற்கனவே திவாகர் செய்யும் கோமாளித்தனத்தால் கடுப்பாகி அவரை இணையத்தில் வசைபாடி வருபவர்கள் திவாகரின் சமீபத்திய நேர்காணலை பார்த்து இன்னும் அதிகமாக திட்டி தீர்த்து வருகின்றனர். அதே நேரத்தில் இது போன்ற நபர்களை நேர்காணல் செய்து பிரபலப்படுத்தாதீர்கள் என்று பலரும் இணையத்தில் கருத்து தெரிவித்து வருகின்றனர். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7370414434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.